ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கார்ன் சேர்த்து ஒரு க்ரீமியான பாஸ்தா ரெசிபி பார்ப்போம். இது ஒரு நல்ல ஒரு ஹோல் மீலாக இருக்குங்க. பேனில் நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன், நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பூண்டும், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அந்த வாசம் வரும், பூண்டோட வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூமையும் ரொம்ப தின் ஸ்லைசஸாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எண்ணெயிலே அது வதங்கிடணும். நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறது இல்லை, அந்த எண்ணெயிலே வதக்கி விடுறதுனால ரொம்ப ஃபைன்லி சாப் தான் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா மஷ்ரூம் தண்ணி விட்டு கொஞ்சம் வதங்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் மஷ்ரூம் நல்லாவே சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஷ்ரூமை நான் எடுத்து இதை அரைச்சிக்க போகிறேன். இந்த அரைச்சி சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் மஷ்ரூம் க்ரீமி சூப் ரெசிபியும் போட்டிருக்கேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த மிச்சம் இருக்க மஷ்ரூமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா இருந்தால் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால், நான் வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். இதை ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த மஷ்ரூம் கொஞ்சம் கொதிக்கட்டோங்க. அதுலேயும் கொஞ்சம் வெந்துடும் மஷ்ரூம், ஏன்னா நம்ம தின்னாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுட்டே இருக்கும்போது அந்த கார்ன்ஃப்ளவரும் பாலும் சேர்ந்து நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது ஒயிட் சாஸ் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதே தான் இந்த மெத்தடும். ஸோ அந்த சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஒயிட் சாஸில் நான் இப்போ மஷ்ரூம் அரைச்சி கருத்து கொஞ்சம் எடுத்தேன் இல்லைங்களா, அதுவும் இதில் சேர்த்துடுறேன். இந்த க்ரீமி மஷ்ரூமையும் இதில் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு பாஸ்தா எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த சாஸ் இருக்கணும். வேணும்னா நீங்கள் இதில் ஒரு 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், அதுவுமே மஷ்ரூம் பாயில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது மஷ்ரூமும் நல்லாவே வெந்துட்டு இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நான் ஆட் பண்ணுறேன். ஆரிகனோ யூஸ் பண்ணுவீங்கன்னா வேறு ஏதாவது ஹர்ப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாயில்டு கார்ன் வச்சுருக்கேன், அதனால் ஆட் பண்ணுறேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் மஷ்ரூமோடையே இதை செஞ்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் பாஸ்தாவும் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ பாஸ்தா பாயில் பண்ணாலும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாயில் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் நல்லா உதிரியாக அந்த மாதிரி வரும். 2 பேட்சாக நான் பாஸ்தா சேர்த்துட்டு அது கம்ப்ளீட்டாக அந்த க்ரீம் அந்த சாஸ் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். மஷ்ரூம் யூஸ்வலாக நம்ம ஃப்ரை மாதிரி இல்லைன்னா கறி ஏதாவது செய்வோம். பாஸ்தாவில் இந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா ஒரு ஹோல் மீலாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஷ்ரூமில் நிறைய விட்டமின் B12 இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மற்ற ரெசிபீஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கார்ன் க்ரீமி பாஸ்தா. தேங்க்யூ.